கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய திருப்பலியானது திருவாளர் அருள்ராஜ் பிரேமா குடும்பநலனுக்காகவும் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் வேலைவாய்ப்பிற்காகவும் இன்று பிறந்த நாள் காணும் மகள் மரிய அனுசியாவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் அனைவரின் உடலுள்ள சுகத்திற்காம் குடும்பத்திலே மரித்த சபரிமுத்து அந்தோணிமுத்து அந்தோணியம்மாள் இன்னாசிமுத்து ஜான் மேரி தாவீது ஆகியோரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். நாமும் இந்த திருப்பலியில் கடவுளுடைய அருளையும் ஆசீரையும் கேட்டு சிறப்பாக மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரை உம்மீது நம்பிக்கை கொண்டோர் பாஸ்காவை தகுந்த முறையில் கொண்டாட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்ட உடலின் தன்னடக்கம் அனைவரின் ஆன்மாக்களுக்கும் பயன் தருவதாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். தீயவரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 21 முதல் 28 முடிய. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 21 முதல் 28 முடிய. ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா. அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழியினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நெறிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்து
பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே, கேளுங்கள். என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை? நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறு இழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 130, 1 முதல் 2, 3 முதல் 4, 5 முதல் 6 மற்றும் 7 முதல் 8 முடிய. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி: நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கும். பல்லவி: நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி: நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பல்லவி: நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? இஸ்ரேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே. பல்லவி: நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 5வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்து இருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ
முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கைகளை வைத்துவிட்டு போய் முதலில் அவருடன் நல் உறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்தில் கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் இனியவர்களே, தவ காலத்திலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தவக்காலத்தில் பயணம் செய்யக்கூடிய நாம் அன்னையாம் தாய் திருச்சபை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் இந்த சிலுவை பாதையை உற்று பார்க்கவும் இயேசுவின் பாடுகளோடு நாம் நடந்து செல்லவும் நம்மை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இந்த பாடுகள் வழியாக நாம் பயணம் செய்கின்ற பொழுது இந்த இறப்பு என்பது முடிவல்ல, உயிர்ப்பு என்பதுதான் நிறைவு என்பதை அன்னையாம் தாய் திருச்சபை நமக்கு உண்மையை நிறுத்துகின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 2வது வெள்ளிக்கிழமை இதோ இந்த ஆலயத்திலே இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு சிலுவை பாதையிலே பங்கெடுப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் வந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரத்திலே முதல் ஸ்தலத்தை பற்றி நாம் சிந்தித்தோம். இந்த வாரத்தில் 3வது ஸ்தலமான இயேசு முதன்முறையாக தரையில் விழுந்த இந்த நிகழ்வை பற்றி சிந்தித்து பார்க்கவும், இந்த நிகழ்வு நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது, இந்த நிகழ்வு நமக்கு முன்னிறுத்தக்கூடிய பாடம் என்ன என்பதை பற்றியும் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை என்பது ஒரு தடகள ஓட்டம். இந்த ஓட்டத்திலே நாம் ஒவ்வொருவரும் பங்கெடுக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, பங்கெடுப்பது என்ன? நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். விசுவாச பயணத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பவுலடியார் சொல்வது போல, இதோ நான் விசுவாச பந்தயத்திலே ஓடிக்கொண்டே இருக்கின்றேன், ஆண்டவர் எனக்காக வைத்திருப்பது ஜீவ கிரீடம் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் பல நேரத்திலே நாம் பார்வையாளராக இருக்க ஆசைப்படுகின்றோம். பங்கெடுப்பாளராக நாம் மாறுவதற்கு மிகவும் தயக்கம் காட்டுகின்றோம். ஆண்டவர் சொல்கின்றார், என் பின்னே வரக்கூடியவன் என்னுடைய சிலுவை, தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு பின்வர வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அப்படி தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது வழி என்பது பார்க்கின்ற பொழுது மேடு பள்ளமாக இருக்கலாம், கரடு முரடாக இருக்கலாம், முற்கள் நிறைந்திருக்கலாம். நாம் கீழே விழுந்தாலும் நாம் எழுந்து நடக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. பிரியமானவர்களே, விழுவது பலவீனம், ஆனால் விழுந்து கிடப்பதோ மதியீனம் என்று சொல்லப்படுகிறது. பல நேரத்திலே நாம் கீழே விழுந்தே கிடந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, விழுந்தால்தான் வீரனுக்கு அழகு, விழுந்தால் வீரனுக்கு விலாசம், முகவரி கிடைத்து விடுகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை பாதையிலே அவர் பயணித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு என்று ஒரு லட்சியம் இருந்தது. லட்சியம் இல்லை எனில் வரலாறு படைக்க முடியாது, வரலாறை உருவாக்க முடியாது. இந்த சமூகத்திலே யாரெல்லாம் வரலாற்றை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது அவர்கள் எல்லோருக்கும் லட்சியம் இருந்தது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மக்களையும் விட அவருக்கு அதிகமான லட்சியம் இருந்தது. எனவேதான் அந்த லட்சியத்திலே அவர் பயணம் செய்வதற்காகத்தான் இதோ முதன்முறையாக சிலுவையில் இருந்து கீழே விழுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த சிலுவை பாதை ஸ்தலத்திலே 3 முறை கீழே விழுந்ததாக நாம் பார்க்கின்றோம். இயேசு கீழே விழுந்தாலும் இயேசுவினுடைய லட்சியம் ஒருபோதும் கீழே விழவில்லை. இயேசு விழுந்தார்,
ஆனால் இயேசுவின் லட்சியம் ஒருபோதும் கீழே விழவில்லை. ஒருவேளை இயேசுவின் லட்சியம் கீழே விழுந்தது என்றால் அவர் முதல் ஸ்தலத்திலே, அதாவது முதன்முறையாக தரையில் கீழே விழுந்த போதே அவர் எழுந்திருக்க மாட்டார். லட்சியம் என்பது முன்னிறுத்தி நாம் பார்க்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சக்தி. அந்த லட்சியத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லக்கூடிய முதல் பாடம் என்ன தெரியுமா? நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். கீழே விழுந்தாலும் எனக்கு லட்சியம் இருக்கிறது, எனக்கு குறிக்கோள் இருக்கிறது, என் வாழ்க்கையில் நான் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். ஆண்டவர் அதைத்தான் சுட்டி காட்டுகிறார். இன்னும் நான் செல்ல வேண்டிய அந்த கல்வாரி பயணம் எங்கேயோ இருக்கின்றது. இங்கே நான் சோர்ந்து போய்விட்டேன் என்றால் என் மக்களை யார்தான் மீட்பார்? என் மக்கள் பாவ சேற்றிலே விழுந்து கிடக்கிறார்களே, அவர்களை மீட்பதற்காகத்தான் என் தந்தை என்னை அனுப்பினார். ஒருவேளை நான் விழுந்தே விட்டேன் என்றால் தந்தையினுடைய விருப்பத்தை, தந்தையினுடைய சித்தத்தை யார் நிறைவேற்றுவார்? பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது குடும்ப வாழ்க்கை பயணத்திலே நாம் எழுந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவோடு ஓட வேண்டும். துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், துக்கங்கள் வரலாம், கண்ணீர் விடலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுவோம், நாம் செல்ல வேண்டிய பயணம் இன்னும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு விழுந்து விடவில்லை, எழுகின்றார், எழுந்து நடக்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி இயேசுவுக்கு எது கீழே தள்ளி இருக்கும்? நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை அல்ல, நமது வாழ்க்கை தான், நமது பாவ வாழ்க்கை தான் அவரை கீழே தள்ளி இருக்கும். ஆனாலும் கூட அவர் எழுவது எதற்காக? நம் பாவங்கள் துடைக்கப்பட வேண்டும், நம் பாவங்கள் இருந்து நம்மை முற்றிலுமாக கழுவ வேண்டும் என்பதுதான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய வாழ்க்கை தடுமாறாத வாழ்க்கை. கொஞ்சம் கூட தடுமாறாமல் எழுந்து நடந்து கொண்டிருக்கின்றார். அவரது வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம், எத்தனை தடுமாற்றங்கள் வந்தது, எத்தனை சோதனைகள் வந்தது. அந்த தடுமாற்றம், அந்த சோதனையெல்லாம் உடைத்து கொண்டு அவர் நடந்த விதம்தான் நம் ஒவ்வொருவருக்கும் பாடம். அன்புக்குரியவர்களே, சாத்தானுடைய ஆசை வார்த்தைகள், இதோ இந்த கல்லை அப்பமாக்கி விடும், இதோ மேலிருந்து கீழே குதியும், இதோ என்னை வணங்கினால் இந்த உலகத்தினுடைய அனைத்து உமக்கு, எத்தனை ஆசை வார்த்தைகள். அத்தனை ஆசை வார்த்தைகளையும் அவர் தூள் தூளாக்கி விட்டார். லட்சியம் இருக்கிறது, லட்சியம் உள்ளவனுக்கு இந்த ஆசை வார்த்தைகள் என்பது ஒன்றுமில்லை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்பம் உண்டவர்கள் 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு 7000 பேருக்கு மேலாக உணவு கொடுத்த போது அங்கிருந்த மக்கள் சொன்னார்கள், இவரை அரசனாக்கி விடுவோம். ஆசை வார்த்தையிலே ஆண்டவர் மயங்கி போனதில்லை, அலங்கார கோரிக்கைகளிலே ஆண்டவர் மயங்கி போனதில்லை. அது மட்டுமல்ல, சீடருடைய சிங்கார கனவுகள் என்னது? நீ ரோமை அரசை அடித்து நொறுக்க வேண்டும், அப்படி அடித்து நொறுக்கிவிட்டீர் என்றால் நாங்கள்லாம் அமைச்சர் ஆகிடுவோம் என்று சொல்லி சீடர்களுடைய சிங்கார கனவுகளிலே ஆண்டவர் மாட்டிக்கொள்ளவில்லை. இயேசு ஒருபோதும் தடுமாறியதே இல்லை. ஆனால் இன்று நமது வாழ்க்கையிலே எத்தனை தடுமாற்றம், நாம் எத்தனை தடவை கீழே விழுந்தே கிடக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தினுடைய ஆசை பாசைகளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இது. அலைபேசியாக இருக்கலாம், அல்லது வீணான வெட்டி பேச்சாக இருக்கலாம். இதிலிருந்து நாம் எப்போது எழுந்து நடக்கப் போகின்றோம்? என் அன்புக்குரியவர்களே, இயேசு நமக்கு முன்னிறுத்திக்கக்கூடிய நிகழ்வு இதுதான். எழுந்திரு, நீ செல்ல வேண்டிய பயணம் வெகு தூரம் இருக்கிறது. இதோ இந்த சின்னஞ்சிறு வயதிலே நீ பாதிக்கப்பட்டு விட்டாய் என்று சொல்லி வருத்தப்படாதே. இதோ நீ சிக்கிவிட்டாய் என்று சொல்லி உன்னையே நீ முடக்கி விடாதே. பிரியமான சகோதர சகோதரிகளே, எழுந்து நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பயிற்சி கொடுக்கின்றார். நீ என்னை பார் என்று குறிப்பிடுகின்றார். நீ வேற யாரையும் பார்க்கவில்லை, என்னை பார், என்னிடமிருந்து கற்றுக்கொள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாகிய நாம் வேங்கையோடு மோத வேண்டியவர்கள். பல நேரத்திலே ஆந்தையின் அலறலை கேட்டு நாம் பயந்து போகின்றோம். வேங்கையோடு மோத வேண்டியவர்கள், ஆனால் ஆந்தையினுடைய அலறலை கேட்டு ஐயோ பெரிய துன்பம் வந்து விட்டதே என்று சொல்லி நாம் நம்மையே முடக்கி கொடுக்கிற
கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் அதுதான். நீ எந்த இடத்திலே தடுமாற்றம் அடைந்திருக்கின்றாய், எந்த இடத்துல கீழே விழுந்து கிடக்கிறாய், இந்த உலகத்தினுடைய ஆசை பாசைகளை சிக்கியிருக்கிறாயா, எழு, உன்னால் முடியும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். உன்னால் முடியும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மூன்றாவதாக நாம் இயேசுவினுடைய இந்த இரண்டாவது ஸ்தலத்தை பற்றி சிந்திக்கின்ற போது, இயேசுவினுடைய காலை வாரிவிட அதிகார வர்க்கங்கள் ஆயிரம் பேர் குவிந்து கொண்டே இருந்தார்கள். அவரது புகழை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். இவனுக்கு இவ்வளவு புகழா என்று சொல்லி, அது மட்டுமல்ல, தச்சன் மகனை முகர்ந்து மெச்சி புகழ்வதா என்று சொல்லி பல பேர் ஆத்திரப்பட்டார்கள். எதற்கும் ஆண்டவர் சிக்கவே இல்லை, எதற்கும் ஆண்டவர் சிக்கவே இல்லை. என் அன்புக்குரியவர்களே, பல நேரத்திலே இந்த உலகத்திலே யாராவது நம்மை புகழுகின்ற போது நாம் அப்படியே நின்று விடுகின்றோம். ஏதோ இந்த புகழ்ச்சி தான் நமக்கு வாழ்க்கையினுடைய இறுதி என்று நினைத்து விடுகின்றோம். புகழ்ச்சி அல்ல. மனிதர்கள் இன்று புகழ்வார்கள், நாளை நம்மை தூற்றுவார்கள், அல்லது பின்னால் நின்று நம்மை ஏளனமாக பார்த்து சிரிக்கக்கூடிய மனிதர்கள் ஏராளம் ஏராளம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எதற்கும் சிக்கவில்லை, எதற்கும் அவர் மயங்கவில்லை, மயங்கியும் அவர் கிடக்கவில்லை. மாறாக பிரியமானவர்களே, எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை பேர் எதிரிகளாக இருந்தாலும் அவரது லட்சியம் கல்வாரி மலை என்பதுதான். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் படித்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை ஒருபோதும் வீணான வார்த்தைகளால் நாம் புகழ்ந்து விடக்கூடாது. இவனை புகழ்ந்தால் எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்று சொல்லி பல நேரத்திலே நாம் அந்த தவறை ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவன் முன்னேற வேண்டும். வாழ்க்கையிலே அடிபட்டு அவன் முன்னேற வேண்டும், அவனாக எழுந்து நடக்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சின்ன பிள்ளையில பார்த்தோம் அப்படின்னா தாய் என்ன செய்வா அப்படின்னா, அப்படியே பிள்ளைக்கு பின்னால் வந்துட்டே இருப்பா. அந்த பிள்ளை கீழே விழுந்து எந்திரிச்சாதான் அந்த பிள்ளை என்ன செய்யும், உருப்படியாக நடக்கும். ஐயோ, என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது, தரையிலே காலை வைக்கக்கூடாது அப்படின்னா அந்த பிள்ளை நிச்சயமாக என்ன செய்யாது, நடக்காது நடக்காது. அந்த பிள்ளை என்ன செய்யணும், தரையில் படுத்துக்கிட்டு கையை காலை ஆட்டணும். லேசாக எடுத்து வைக்கும்போது கீழே விழும், அழும். ஆனால் அதுதான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு இப்படி செய்கின்ற பொழுது கடவுள் நிச்சயமாக நம்மை மேன்மையாக உயர்த்துவார், மேன்மையாக உயர்த்துவார். ஏனால் விவிலியம் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்தவர்களை நாம் நேசிப்போம். அடுத்தவர்களை கீழே தள்ளி விழுவதில் அப்படி என்ன ஒரு ஆனந்தம் நமக்கு? அடுத்தவர்கள் கீழே விழுகின்ற பொழுது நாம் ஏன் கை கொட்டி சிரிக்க வேண்டும்? மற்றவருடைய வீழ்ச்சியிலே நம்முடைய வளர்ச்சியை நாம் கண்டோம் என்றால் நாம் எல்லோருமே மனநோயாளிகள், நாம் எல்லோருமே மனநோயாளிகள். மூன்றாவது ஸ்தலத்தை உற்று பார்ப்போம். இயேசு முதன்முறையாக சிலுவையில் இருந்து விழுந்த நிகழ்வு, பாரமான சிலுவையிலிருந்து விழுந்த நிகழ்வு. ஆனால் அவர் எழுந்து விட்டார். நாம் இப்போது எழுந்து நிற்கப் போகிறோம். நாம் எப்போது நமது குறிக்கோளோடு நாம் செல்ல போகிறோம். ஆமேன். அன்பின் பலியாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாய் புண்படும் மனதின் துயர் தீர்ப்பார். புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாயமை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வார். அன்பின் பலியாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாய் சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களால் எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கவும் உமது ஆற்றல் மிக்க பரிவிரக்கத்தால் எங்களுக்கு மீட்பு தரவும் திருவிழமானீரே. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெல்லாம் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர்,
தூய பரிசுத்த கல்வாரி திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் இந்நாளிலே கருத்து கொடுத்து ஜெபிக்கக்கூடிய திருவாளர் அருள்ராஜ் பிரேமா, பிறந்த நாளை காணும் அன்பு மகள் மரிய அனுஷியா மற்றும் இந்த திருப்பலியிலே தங்களுடைய கருத்துக்களோடு இடத்தில் வந்து ஜெபிக்கக்கூடிய அனைவரையும் ஆண்டவரே தகப்பனே ஆசீர்வதித்திரள்ளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தரள்ளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இந்த உலகில் முகவந்தவராயிருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராயில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரை நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க
பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது அதனுள்ளே வாழுவார். உவகை என்னும் மொழி கொணர்ந்து எம்மை ஆளுவார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. வானம் பொழிய பூமி விளையும் வளமும் பொங்குமே. வளமை வரும் ஒளியால் சோலை மலரும் எங்குமே. வானம் பொழிய பூமி விளையும் வளமும் பொங்குமே. வளமை வரும் ஒளியால் சோலை மலரும் எங்குமே. எந்த உணவாய் நீ வந்தாலே இன்பம் தங்குமே. உந்தன் அருளை விதைத்தால் இந்த உலகம் மொய்யுமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் மக்களை இரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். அவர்கள் கடைப்பிடிக்கும் தவ முயற்சிகள் புற வாழ்வுக்கு பயனளிப்பது போல அவர்களின் அகவாழ்விலும் செயல்படுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. முன்பாக சொல்லத்தக்க ஜபம். உத்தமன சாமந்திரம் சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீர் அளவில்லாத சகல நன்மை நிறைந்தவராகையால் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழுமனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தனேன் என்று மிகவும் மனநொந்து மெத்த மனஸ்தாப்படுகிறேன். எனக்குதுவே மனஸ்தாமில்லாமல் வேறு மனஸ்தாமில்லை, எனக்குதுவே துக்கமில்லாமல் வேறு துக்கமில்லை. இனிமேல் வருவழுது இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரார்த்தனை செய்கிறேன். மேலும் எனக்கு பலம் போதாமையால் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து
என் பாவங்களையெல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியம் தந்துள்ளீர் என்று முழுமனதோடு நம்பியிருக்கிறேன். திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவர்தாமே அறிவித்திருப்பதனால் நான் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமென். திவ்ய இயேசுவே, எங்களுக்காக உத்தரிக்கிற நிலை ஆத்துமாக்களுக்காகவும் சிலுவை பாதையை ஜெபிக்கிறவர்களுக்கு அளிக்கப்பட்ட பலன்களை அடைய விரும்பி தேவருடைய இரக்கத்தை கேட்டு மன்றாடுகிறோம். புனித மரியாயே, வியாகுல மாதாவே, உம்மோடு கூட சிலுவை பாதை சேவிக்க விரும்புகிற நாங்கள் அதனுடைய சுகிர்த பலன்களை அடையும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். முன்னுரை. அகத்தூய்மை புற தூய்மை என்று நம் முன்னோர்கள் விட்டு சென்ற தூய்மை சடங்குகளின் பரிணாம வளர்ச்சியானது நாகரிக போர்வையில் பல்வாறு தாண்டவம் ஆடுகிறது. தூய்மை என்பது ஆரோக்கியத்தின் வெளிப்பாடு. சமய பின்னணியில் அது புனிதத்தின் கோட்பாடாக நாம் கருதுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூய்மையின் பிறப்பிடம், பிரகாசத்தின் உச்சம். தூய்மையற்ற பாவ வாழ்வை விரும்பி ஏற்று வருந்தும் நாம் வலைதளங்களின் விளைவுகளை, சமூக ஊடகங்களில் மூழ்கி மனிதத்தை சிறக்கும் காரணிகளை அப்புறப்படுத்தும் புதிய சிந்தனையாளராக, புதிய படைப்பாளராக மாற முடியுமா? நன்மையை விளைவிக்கும் செயற்கை கருவிகள் போல சில நேரம் நல்லவர்களாக இருப்பதும், மின்சாரம் அற்று போனால் செயலிழந்து கிடக்கும் சாரமற்றவர்களாக வெறுமனே இருப்பதும் நமது மானுடத்தின் சிறப்பு அல்ல. பிறரின் சுமைகளை தன் பலத்தால் தாங்கி வழிநடத்தும் இயேசுவை போல் நம்பிக்கை இழந்து உயிரற்ற நிலையில் நடமாடும் மனிதங்களில் நம்மை தனங்களை உசுப்பிவிடும் சாம்பிராணி நறுமணமாய் பாரங்கும் சென்று பலவீனர்களை தூக்கி நிறுத்தும் பூமியாக நாம் மாறவே இயேசு அவரது பாடுகள் வழியாக சுட்டி காட்டுகிறார். பலவீனர்களை நாம் பலத்தால் தாங்கி நிறுத்த சிலுவை சுமப்போமா? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? திறந்து வா என்று நான் நினைத்தேன், நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய். திறந்து வா என்று நான் நினைத்தேன், நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய். நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதலாம் ஸ்தலா. திவ்ய இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அஜிஷ்ட பாரமான திருவிலை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. இயேசுநாதரை சாவுக்கு தேர்வை இடுகிறார்கள். நழுவாமல் பலியேற்க வலுவுடன் தலை வணங்கும் இயேசு, மானக்கேடு எனும் பழி சுமந்த பெண்ணுக்காய் போராடி தன் மௌன புரட்சியால் சுற்றி நின்றவரை சிந்திக்க வைத்த இயேசு, ஓய்வு நாள் என்று பாராது சட்டத்தின் பொருளை உணர்த்தி கூன் விழுந்த பாட்டியை குணப்படுத்திய இயேசு, சக்தி இழந்தவர்கள் என்று சமுதாயத்தில் ஓரங்கட்டிய குழந்தைகளை முன்னிறுத்தி மோட்சம் அவர்களுக்குரியது என்று சூளுரைத்த இயேசு, சமய போர்வையில் கடவுளின் ஆலயத்தை கொள்ளையடிக்கும் ஆசாமிகளை அப்புறப்படுத்திய இயேசு, இதோ இன்று தன்னை சுட்டும் மனித விமர்சனங்களைக் கண்டு நழுவாமல் பழியேற்க வலுவுடன் தலை வணங்குகிறார். பாவம் செய்தால் பழி ஏற்கலாம், அது நீதி.
பழி நீக்க வந்த பரிசுத்தரில் பாவத்தை சுமத்தும் பரிதாப நிலையில் என்ன நீதி? எல்லாம் எதற்காக? உன் பழி நீங்கி வாழ்வு பெறவே. வார்த்தை பேசுகிறேன். ஆண்டவரே ஆண்டவரே என்று ஆர்ப்பரிக்கும் நெஞ்சமே, வாழ்த்தவும் வழிகாட்டவும் வலுப்படுத்தவும் வார்த்தைகள் சத்திய வேதத்தில் கொட்டி கிடக்க, உன் வசைமொழியால் பிறர் நெஞ்சில் நஞ்சை பாய்ச்சும் கொடிய விஷத்தை உதறி தள்ளி நலிந்தோரை ஆற்றுப்படுத்தும் அன்பு மொழிகளை விதைத்தால் நானும் மகிழ்வேன். உன் நாவில் இயேசுவின் வார்த்தையாக. ஜெபம். வார்த்தை மனு உருவான இயேசுவே, மனிதம் புனிதம் பெற நழுவாமல் பழியேற்ற உம்மை போல் நீதியை நிலைநாட்ட வீண்பழி ஏற்கும் வித்தியாசமானவர்களாக வாழவும், மனிதத்தை பண்படுத்தும் பாசமுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவது. சுமைகளால் சோர்ந்தோரை வருகவென்றே, சிலுவை சுமையை எனக்கு தந்தாய். சுமைகளால் சோர்ந்தோரை வருகவென்றே, சிலுவை சுமையை எனக்கு தந்தாய். சிலுவை சுமையை எனக்கு தந்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? இயேசுநாதர் சாமி பாடுபட்ட இரண்டாம் சலா. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீ. இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். கனத்த சிலுவையை கனிவுடன் அணைக்கும் இயேசு. அள்ளி அணைக்கும் கரங்கள் வீட்டில் இருந்தால் அனாதை இல்லமோ முதியோர் இல்லமோ என்றோ முடங்கி போயிருக்கும். பணத்தை சேர்க்கும் கரங்கள் பாசத்தை சேமித்தால் பாக பிரிவினைக்கு வழி ஏது? சொத்தை சேர்க்கும் கரங்கள் சொந்த உறவை புறந்தள்ளாது இருந்தால் தனிமைக்கும் வெறுமைக்கும் இடமேது? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வழிவிட்டால் உறிஞ்சி எடுக்கும் ஒட்டுண்ணி போல் பிறர் உழைப்பை சுரண்டும் சுயத்திற்கு வழி ஏது? ஆனால் விரிய மறுக்கும் கரங்கள் 5க்கும் 10க்கும் சிலரை கையேந்த வைத்து கர்வம் கொள்கிறது. மூடிய கரங்கள் கொண்ட சடலம்போல் அல்லாமல் விரிந்த கரங்களாய் உதவிட விரைவது எப்போது? இதோ உதவி செய்தே பழகிப்போன இயேசுவின் கரங்கள் நம் கரத்தால் விளைந்த கனத்த பாவ சிலுவையை கனிவுடன் அணைக்கின்றன. எதற்காக? உன் சுமை சுகமாகவே. கரங்கள் பேசுகிறேன். பெறுதலை விட கொடுத்தலே சிறந்தது என்று தெரிந்தும் உன் கரங்கள் மூடியே செயலற்று இருப்பது ஏன்? பாரம் என தெரிந்தும் பிறரின் நன்மைக்காய் உயர்வுக்காய் உன் கரம் உழைத்தால் நானும் மகிழ்வேன் இயேசுவின் கரமாய். ஜெபம். என் சிலுவையை அள்ளி அணைத்த இயேசுவின் கரமே, என் திறமை, ஆற்றல், வளர்ச்சி இவற்றை பிறரின் மீட்புக்காய் பயன்படுத்தவும், எதிர்படும் கனத்த துன்பங்களை துணிவுடன் ஏற்று சமாளிக்கவும் அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவது. ஆமென். முழு முதல் கடவுளை தேடச் சொன்னேன், முதல் முறை தரையில் தள்ளிவிட்டாய். முழு முதல் கடவுளை தேடச் சொன்னேன், முதல் முறை தரையில்
செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட மூன்றாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதன்முறையாக கும்பிட விழுகிறார். வீழ்ந்திடும் மனங்களை எழுப்பிட தடுமாறும் இயேசு. மது நீரால் தள்ளாடும் மனிதா, நீ குடிநீரின்றி அல்லாடும் மனிதரை பார்த்தாயா? தட்டு தடுமாறி சேர்த்த பணத்தை களவாடி சூதாடும் மனிதா, பசியின்றி கோரப்பெற்று சரிந்து விழும் இல்லற வாழ்வில் நம்பிக்கை உறவில் பிறர் மனம் நோகும் ரோகத்தை யோசித்தாயா? சூழ்நிலையை காரணம் காட்டி இதற்கு அறியாமை என்னும் பெயர் சூட்ட நினைக்காதே. அறியாமை தன் சாவின் முதல் படி என்று உனக்கு சுட்டி காட்ட இதோ முதல் முறை வெல்கிறார் இயேசு. உன் தீமையின் பழுதாகாமல் எதற்காக வீழ்ந்த உன்னை எழுப்புகிற இயேசுவின் இதயம் பேசுகிறேன். நீ உயிர் வாழ துடிக்கிறேன் சிறு ஓய்வின்றி பாயும் ஆறு போல் நீயும் பிறர் வாழ சிரம் என்று சிந்தித்து செயல்படு. அவ்வாறு செய்தால் நானும் மகிழ்வேன். சாந்தமுள்ள இயேசுவின் இதயமாய் ஜெபம். சாந்தமுள்ள இயேசுவின் இதயமே, அறியாமை பழக்கங்களிலிருந்து அழிந்து போகாமல் சிந்தித்து செயல்பட சீரிய பொறுப்பாளராக எமது கடமையை ஆற்ற அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவதே. ஆமென். அருள்மிகு நிறைந்த என் தாயே, சந்தியில் சந்தித்து துடிக்கச் செய்தாய். அருள்மிகு நிறைந்த என் தாயே, சந்தியில் சந்தித்து துடிக்கச் செய்தாய். சந்தியில் சந்தித்து துடிக்கச் செய்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட நான்காம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் தமது பரிசுத்த தாயாரை சந்திக்கிறார். அன்னையின் ஊக்கத்தில் அஞ்சாமல் பயணமாகும் இயேசு. அறிவு பெறுக, பிள்ளைகளை அடைத்து வளர்க்கும் தாய் குலமே. அரைகுறை ஆடையில் அவர்களை அழகு பார்க்கும் அன்னையரே, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள்தான் அவர்களின் முதல் ஆசான் என்று. நாட்டை காக்கவும் திருமறையை வளர்க்கவும் சொல்லித்தர மறந்து சினிமா உலகில் பொழுதை போக்கும் தாங்கள் சிறந்த முன் உதாரணங்களா? அடம்பிடித்து சாதிக்கும் சின்ன குழந்தைகளே, அத்துமீறிய சுதந்திரத்தில் அலைப்பாயும் இளையோரே, தீமையும் ஊழலும் நிறைந்த சமுதாயத்தில் சீர்திருத்தம் காணும் திரு சகாயம், திரு மைக்கேல் தே குன்கா போன்ற இயேசுவின் சாதனையாளர்கள் நீங்கள்தான் என்பது உங்களுக்கு தெரியாது. சோம்பேறித்தனத்தில் சொகுசு தேடும் தங்களுக்காக சொல்லொன்னா வேதனையில் தெய்வத்தாய் சொல்லி அனுப்புகிறார், தூரம் கொஞ்சமே என்று. தன் சொல்தட்டா மகன் இயேசுவிடம் எதற்காக செல்லம் தந்து பிள்ளையை சோம்பேறியாக்கும் அறியாமைக்காக? சினிமா பேசுகிறேன். அவ்வப்போது தோன்றி மறையும் வளர்ச்சியும் நாகரிகமும் மனிதத்தை வளர்த்தெடுக்கும் தொலைநோக்கு பார்வையை கொணர வேண்டும். அதுவே துளை போட்ட சாவு குழிகளாக மனித சிந்தனையை சிதைக்கும் சினிமாவாக மாறக்கூடாது. மாசுபடுத்தும் அமுத மொழிகளாக பயணத்தை
தொடர்ந்தால் அறப்பணியும் ஆண்டவன் பணியுமாகுமே. ஜெபம். அறப்பணியின் அர்த்தத்தை சொல்லி அனுப்பிய அன்னையே, சினிமா என்னும் மோகப் பொருளில் விழாதபடி சமுதாயம் சீர்பட உழைக்கும் சிந்தனையாளர்களாக எமது பிள்ளையை வளர்க்கும் பொறுப்புள்ள பெற்றோராக அவர்களை மதித்து புரிந்து நல்ல வழிகாட்ட எமக்கு அருள்தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். என் சிலுவையை
இரண்டாம் முறையாய் விழச் செய்தாய், இரண்டாம் முறையாய் விழச் செய்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவின் பாரத்தால் விழுகிறார். நாம் பலமடைய பலன் இழக்கும் இயேசு. ஒழுக்கமற்ற உன் பலவீனமா, சந்துக்குள் நெறியும் அல்ல. நீங்கள் உயரச் செல்லும் கழுகை போன்ற வித்தியாசமானவர்கள் மனிதா. உன்னை உலகம் விரும்பாத ஓட்டுப்பானையாக ஒதுக்கி வைக்க பலவீன உனக்குள் இருந்தால் பலன் இழக்காதே. நீ பலனுடைய தன் பலத்தை இழக்கிறார் இயேசு. எல்லாம் உன் பலவீனம், உடன் தொடர் முயற்சியால் செலவினமாகவே. பலவீனம் பேசுகிறேன், தவறிழைத்து பலவீனம் என்று சொல்லி தப்பிக்க நினைக்கும் மனிதா, என்னை வெல்லும் பலசாலி நீதான் என்பதை என்று உணரப்போகிறாய். ஜெபம். எனக்காக பல இழந்த இயேசுவே, பலவீன போர்வையில் என் தவற்றை மூடி மறைக்கும் என் மன இருளை நீக்க புது பலன் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்களை இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவதே. அழுதார் அழுதார் அன்புடையார், ஐயோ அதையும் கேலி செய்தார். அழுதார் அழுதார் அன்புடையார், ஐயோ அதையும் கேலி செய்தாய், ஐயோ அதையும் கேலி செய்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் தமது பின்னால் அழுது கொண்டு வந்த யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். தவிக்கும் தாய் குலத்தில் தலைமை பண்பை வளர்க்கும் இயேசு. அன்று பாவ உலகை மீட்க பரிசுத்தம் ஒன்றை தேடினார் கடவுள். அந்த பரிசுத்தம் மரி எனும் பெண்மையில் இயேசுவாக மாறி நின்றது. இன்று வழியோரம் வீசப்பட்ட அனாதைகளை காக்கவும், இல்லறம் எனும் முட்செடிகளில் முடங்கி கிடக்கும் மணப்பெண்களை மீட்கவும், சம்பிரதாயம் என்னும் பாறை நில வாழ்வில் வாடி வதங்கி நிற்கும் விதவைகளுக்கு வழிகாட்டவும் தேடுகிறார் கடவுள் மரியனும் புரட்சியாளரை. ஆனால் கருவறை முதல் கல்லறை வரை ஆணாதிக்க சிந்தனையின் கோர பிடியில் சிக்கி தவிக்கும் பெண்களின் மறுவாழ்வுக்கு வழி தேடுவதை விடுத்து கண்ணை குளமாக்கி ஒப்பாரி வைக்கும் கவலையற்ற போக்கை கண்டிக்கிறார் இயேசு. எதற்காக? தவிக்கும் தாய்க்குலம் முழுதும் தன் தாயின் தலைமை பண்பில் வளரவே. ஆண்மை பேசுகிறேன். தவிப்பை சொந்தமாக்கும் தாய்க்குலமே, கொடுமைகளை தட்டி கேட்கும் பண்பும் உன் தனித்திறனே. அடக்கத்துடன் ஆண்மையும்
பணிவுடன் கூடிய துணிவும் உனக்கு இருந்தால் நானும் மகிழ்வேன் இயேசுவின் தாயாக. ஜெபம். தவிக்கும் எங்களின் தலைமை பண்பை வளர்க்கும் இயேசுவே, ஆங்காங்கே நடக்கும் பெண் உரிமை மீறல்களைக் கண்டு கலங்கி நிற்காமல் தலைமை பண்பை ஏற்கும் புரட்சி பெண்ணாக வாழ எங்களுக்கு புது வலிமையை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவது. வணங்கி உமக்கு நன்றிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிசயமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உணர்விலிருந்து குவலையும் காக்க முகங்குப்புற விழும் இயேசு. அறியாமையில் தொடங்கி பலவீனத்தில் தொடர்ந்து இறுதியில் பாவம் எனும் பால் கிணற்றில் தள்ளும் குற்ற உணர்வில் செத்து கொண்டிருக்கும் மானிட சமூகமே, தவறிழைத்து தலை சாய்க்கும் உனக்கு தண்டவாளம் ஒரு தீர்வாகுமோ? வீம்பு கொண்டு வெந்து சாக விரைந்தோடும் உனக்கு பொசுக்கும் தீ முடிவாகுமோ? விரும்பி செய்த பாவத்தால் நான் சாவதே என் விதி என்று நீ விழுங்கும் விஷமாகுமோ? ஊர்வாயை அடைக்க உயரத்தில் போடும் அரைசான் கயிறு அமைதி தருமோ? எவரது பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவன் பேறு பெற்றவன் என்று தாவீது வழி ஆண்டவரை ஆணையிட்டு சொன்ன பிறகு நீர் தேடும் உலக முடிவுகள் ஒருபோதும் பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது. இதோ தன் விலைமதிப்பில்லா பரிசுத்த இரத்தத்தால் ஒப்புரவனும் புனித அருள் அடையாளத்தை வழங்கி நமக்குள் விசுவாச அறிவை வளர்க்கவே முகங்குப்புற 3ஆம் முறை விழுகிறார் இயேசு. அவரின் ஒட்டுமொத்த புண்ணியங்களால் நம் ஒட்டுமொத்த பாவங்களும் மறக்கப்பட்டன என்பதை உணர்த்தி புதிய தொடக்கத்தை நமக்கு தரவே எழுந்து பயணத்தை தொடங்குகிறார் இயேசு. இரக்க செயல்கள் பேசுகிறேன். தொய்விழந்து பலமிழந்து நம்பிக்கை இழந்து இறக்கும் உள்ளங்களில் அறிவு தெளிவுடன் விழிப்பாயிருந்து புத்துயிர் தந்து அவர்களை தூக்கிவிட்டால் நானும் மகிழ்வேன் உன்னில் மலரும் புனித செயல்களுக்காக. ஜெபம். தவறும் மனிதங்களில் தன் இரக்கத்தை பொழியும் இயேசுவே, மனிதர்பால் நீர் கொண்டுள்ள பேரன்பை நினைக்கிற போது மறுமுறை பாவமோ குற்ற உணர்வோ எம்மை விழுந்தாட்ட தூண்டினாலும் அதற்கு இடங்கொடாமல் எமது ஜெபத்தாலும் இரக்க செயல்களாலும் எம்மையும் பிறரையும் நெறிப்படுத்த செல்ல அருளை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவது. சுயநல ஆடையை நீ கொண்டு
சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். மனித மாண்பை நிலைநாட்ட தன் மானத்தை இழக்கும் இயேசு தன்னை நேர்மையாளர் என காட்ட விரும்பி அடுத்தவரின் நேர்மையை குறைத்து மதிப்பிடும் சகோதரமே, ஒருவரின் தனி சொத்தே அவரது தன்மானம்தான் என்பது உனக்கு தெரியாதா? தன்னை ஒருவன் காட்டி கொடுப்பவன் இவன்தான் என தெளிவுற தெரிந்தும் அவரது தன்மானத்தை இழக்கச் செய்ய இயேசு நினைக்கவே இல்லையே. முகம் சுளிக்கும் போலித்தனங்கள் உள்ளுக்குள் மூடி கிடந்தாலும் முகத்திரையில் காட்டும் மிடுக்கான நடையும் கம்பீர தோற்றமும் நம் மனித சமூகத்தை அலங்கரித்து நிற்பது மெய்சிலிக்க வைக்கிறது. படுக்க இடந்தேடி பஸ் நிறுத்தத்தில் தலை சாய்க்கும் மனிதனின் ஒரு சான் இடத்தையும் பொது பணிக்கு என்று பொக்லைன் போட்டு புறந்தள்ளினால் அவன் குடும்பம் கட்டிய துணியுடன் நடுத்தெருவில்தான். அரசின் மாற்று முயற்சியோ கேள்விக்குறி. அரும்பாடுபட்டு பட்டதாரியானான் பாமரன் பிள்ளை ஒருவன். ஆனால் பணத்தை நீட்டியவனுக்கு பணியில் முதலிடம் என்றது அரசாங்கம். நிலை பட்டதாரியின் மானம் வானில் நூலின்றி அல்லாடும் பட்டமானது. அனுபவம் தெரிந்த ஆசானுக்கு அயல்மொழி பாசை பழக்கமில்லை. நேர்காணில் நிலைகுலைந்து கூனி குறுகும்போது மிச்ச மானமும் எச்சமானது. இப்படி மானம் இழக்கும் சகோதர மனங்களின் மானம் காக்கவே தன் மானத்தை இழக்கிறார் இயேசு. எதற்காக? மாற்ற முடிந்ததை மாற்ற நீ மனது வைக்கவே. உடை பேசுகிறேன். மானங்காக்க உடை இருந்தும் தன் மானம் பறிபோனால் தலை காட்ட முடியுமோ? மனிதா, அடிப்படை உரிமை கூட வாய்க்காமல் விதியே என செத்து முடியும் மனங்களின் மானங்காக்கும் போர்வையாக நீ மாறினால் நானும் மகிழ்வேன். இயேசு உடுத்திய புனித ஆடையாக. ஜெபம். மனித மாண்பை நிலைநாட்ட தன் மானத்தை இழந்த இயேசுவே எளிய மனங்களின் மானங்காக்கும் துடிப்புள்ள மனனாக சமுதாய அரசியல் மெத்த போக்கை தட்டி கேட்கும் துணிச்சலை எமக்கு தாரோம். ஆமென். இயேசு எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் அன்பு அன்பே என்றே நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். அன்பு அன்பு அன்பே என்றே நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் சல திவ்ய இயேசுவே மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே நிஷ்டபரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். மனித முன்னேற 3 ஆண்டுகளில் தன்னை கையளிக்கும் இயேசு அத்துமீறிய வன்முறையை ஒழிக்கவே சட்டங்களும் ஒழுங்குகளும் பாதுகாப்பும். ஆனால் அதுவே மனித உயிரை காவு கொடுக்கும் வேலிகளாக மாறிவிட்டன. சாமானியனை சத்திய பாதையில் நடத்தவே சமயமும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் ஆகும். ஆனால் அவையே அவனை சவக்குழியில் சடலமாக்கும் சாவுமணிகளாக மாறி வருகின்றன. எல்லாரும் எல்லாமே பெற்று இன்புறவே பொது உடைமை சமூகம்.
ஆனால் அதுவே பதுக்கிய மீதியை வாரி இறைக்கும் குப்பைக்கோழி கூட்டமாகிவிட்டது. இதோ இதுபோன்ற முள்வேலிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே நீதியின் அரசராய், அன்பின் வேந்தராய், அமைதியின் தூதுவராய் 3 ஆணிகளால் அறையப்படுகின்றார் இயேசு. எதற்காக? நிலையற்ற மண்ணக அரசை கண்டித்து விண்ணக அரசை நிலைநாட்டும் தூதன் இயேசு நீதான் என உணர்த்தவே. சிலுவை பேசுகிறேன். மனித மாண்பை குலைக்கும் எவ்வகை ஆணிவரையும் வேரோடு பிடுங்கி எறியும் முற்றுப்புள்ளி நீயானால் நானும் மகிழ்வேன் 3 ஆணிகள் தாங்கும் இயேசுவின் சிலுவையாக. ஜெபம். மனிதம் முன்னேற 3 ஆணிகள் கொண்டு துளைக்கப்பட்ட இயேசுவே, நீதி, அன்பு, அமைதி என்னும் விண்ணக அரசை கொணரும் தூதுவனாக நான் மாற அருள்தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவது. இதற்கு மேல் என்ன நான் தருவேன்? உயிரையும் தந்தேன் உணர்வாயோ? இதற்கு மேல் என்ன நான் தருவேன்? உயிரையும் தந்தேன் உணர்வாயோ? உயிரையும் தந்தேன் உணர்வாயோ? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிசயபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. இயேசுநாதர் சிலுவையில் மரிக்கிறார். மனிதம் பெற்றுக்கொள்ள விட்டு கொடுக்கும் இயேசு. அம்மா தாயே என்பவருக்கு இருப்பதிலிருந்து சொற்பத்தை இடும் நாம் பாரிவள்ளல்களாக முடியாது. கோவிலுக்கு இடும் காணிக்கையில் பெயர் பொறித்து பெருமையடிக்கும் நாம் பெரிய தியாகியாகிவிட முடியாது. இதோ உச்சி மலையில் மொட்ட வெயிலில் சிலுவை மரத்தின் பிடியில் சாட்டையால் சிதைந்த உடல் நைந்து விழும் நிலையில் மனம் தேடும் ஒரே ஆறுதல் தன் சொந்த தாய் மரியாள். அவரது ஆறுதலை கூட சொந்தமாக்காமல் அடுத்தவருக்கு தாரை வார்க்கும் இயேசு அதோடு நில்லாமல் என் மகன் உலக மீட்பர் என்னும் பெருமையை கூட தாய்க்கு சொந்தமாக்காமல் தேவனின் தாய், என் தாய் எனும் பெருமையை மனுக்குளம் பெற முற்றிலும் விட்டு கொடுக்கின்றார். என்னே ஒரு விந்தையான தியாகம். ஆக கடவுளின் மீட்பு திட்டத்தில் தியாகம் என்பது ஆண் பெண் இருபாலாருக்கும் சமமான மகிமையை உறுதி செய்கிறது என்பதை இயேசுவும் தாய் மரியும் நமக்கு தங்கள் வாழ்வால் என்பிக்கின்றனர். இயேசுவை விட்டு பிரிய மனதில்லாது ஓடி ஒளிந்த ஒரு துளி நீரையும் இரத்தத்தையும் நம் பாவம் கழுவும் திருமுழுக்கு அருமருந்தாக விட்டு செல்கிறார் இயேசு. உண்மை அன்பு துன்புறும் நிலையிலும் தன் அயலானை கண்டுகொள்ளும். நலமாயிருக்கையில் நன்மை செய்வதில் பெருமை ஒன்றுமில்லை. ஆனால் சோதனை, வேதனை, மன நெருக்கடி வேளையிலும் நம் அன்பை வெளிப்படுத்துவதே நிச்சயமான நிபந்தனையற்ற அன்பு என்று தம் சாவால் விளக்குகிறார் இயேசு. மரணம் பேசுகிறேன். என்னை விரும்பி ஏற்ற இயேசுவின் துணிச்சலான வாழ்வு மற்றும் இறப்பில் நான் புனிதமடைந்தேன். பண்பற்ற மனநிலை கொண்டு மனுக்குல மீட்புக்காக மரணம் வரை உழைக்க நீ துணிந்தால் நானும் மகிழ்வேன் உன் புனித மரணத்தால். ஜெபம். அனைத்தையும் விட்டு கொடுத்த இயேசுவே, எனது நேரம், உழைப்பு,
திறமை, விருப்பு வெறுப்பு, ஆசபாசம் அனைத்தையும் மனிதம் மீட்பு பெற முற்றிலும் விட்டு கொடுத்து புனித மரணமடைய எனக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்களை இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவதே. ஆமென். பாசத்தின் மடியில் என்னையும் கதறுகிறாள் என் தாயை பாசத்தின் மடியில் என்னையும் கதறுகிறாள் என் தாயை கதறுகிறாள் என் தாயை உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13ஆம் சலா. திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரித்த சுவாமியை அவர் தாயார் மடியில் கிடத்துகிறார்கள். கடவுளின் மீட்பு திட்டம். தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை எனும் நம் பழமொழிக்கேற்ப இதோ ஆண்டவரின் அடிமை என்ற அன்னை மரியின் வாழ்வில் ஆரம்பமாகி அடிமையின் வடிவேற்று சிலுவை மரணம் வரை கீழ்ப்படிந்த மகன் இயேசுவில் முடிந்து போனது கடவுளின் மீட்பு திட்டம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. இன்னாருக்கு பிறந்த பிள்ளையா இவன் இப்படி திரிகிறான் என்று கேலி பேச வாய்ப்பு அளிக்கும் பிள்ளைகளில் தொடங்கி வசதி வாய்ப்பு கிட்டியும் வாய்ப்பு எட்டா கனியாக பிள்ளைகளை ஈன்ற பெற்றோரின் ஏக்க பெருமூச்சு வரை நிறைவுறா கனவுகளுடன் காத்து கொண்டிருக்கும் கடவுளின் அழுகுலரை மொத்தமாய் சேர்த்து புலம்பி தீர்க்கிறாள் அன்னை மரியாள். தாய் தந்தையை போற்றும் எனும் 10 கட்டளை தரும் பாடம் வெறும் கற்பனை கதையாகவே மாறிவிட்டது. ஊரில் வல்லவனாகவும் வீட்டில் கள்ளனாகவும் இருக்கும் பிள்ளைகளே, இயேசுவின் இளைய சமுதாயம் நீங்கள்தான் என்பதை மறந்து போனீர்களோ? உங்களை பெற்ற தாய் உங்கள் தாய் அல்ல, உங்களை கல்வாரி மலையில் ஈன்ற நான் தான். ஊரில் சுற்றித் திரியும் ஊதாரி பிள்ளைகள் அல்ல நீங்கள். கல்வாரி மலையில் இயேசுவின் இரத்தத்தால் விலை கொடுத்து மீட்கப்பட்ட என் பிள்ளைகள் நீங்கள். பிள்ளைகளே, என் மகன் இயேசுவின் சடலம் உயிர் பெற உங்கள் தீய வழிமுறைகளை சடலமாக்குவீர்களா? என் அழுகையின் கேள்விக்கு பதில் உங்கள் மனமார்ந்த மாற்றமே எனக்கு ஆறுதலாகும். கல்வாரி மலை பேசுகிறேன். எத்தனையோ மனிதர்கள் இந்த இடத்தில் மரணித்துள்ளனர். ஆனால் எனக்கு பேரும் பெருமையும் தேடி தந்தவர்கள் அன்னை மரியாளும் அவரது அன்பு மகன் இயேசுவும் தான். ஏதோ வாழ்கிறோம் என்றல்ல, பெற்று வளர்த்தவர்களுக்கு நற்பெயரும் பிறந்த ஊருக்கு பேரும் புகழும் வாங்கித்தரும் உத்தம பிள்ளையாக வாழ நீ விரும்பினால் நானும் மகிழ்வேன், கல்வாரியில் ஈன்ற மரியாளின் பிள்ளையாக. ஜெபம். உமது மரணத்தால் எமக்கு உயிரளித்து தேவதாயின் பரிந்துரையில் எம்மை வளர்த்தெடுக்கும் இயேசுவே, எமது பெற்றோரை அன்னை மரியாளாக மதித்து உம்மை போல புனித மக்களாக வாழ அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்களை இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவதே. ஆமென். நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே, நான்
நான் புதையும் வரை உயிர்க்காதே, நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே, நான் புதையும் வரை உயிர்க்காதே, நான் புதையும் வரை உயிர்க்காதே. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அஜிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். புதிய கல்லறையாம் புனித மனங்களின் அடக்கமாகும் இயேசு. அடக்கம் என்பது எல்லாம் முடிந்தது என்ற பொருளை தரும். ஆனால் இங்கே நம் ஆண்டவரின் அடக்கமானது வாழ்வின் தொடக்கமாக, அதுவும் தனி மனிதனின் துடிப்புள்ள வாழ்வின் ஆரம்பமாக உள்ளது. இன்றைய உலகமானாலும் குடும்பமானாலும் அரசாங்கமானாலும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் முடிவெடுக்கும் பொறுப்பை அடுத்தவர் கையகப்படுத்தும் நிலை மேலோங்கி நிற்கிறது. சுதந்திரம் என்ற மனநிலை கட்டுப்பாடு என்ற சட்டத்திட்டத்தில் அடக்கி ஆளப்படுகிறது. இதனால் மனிதநேயம் என்ற மனிதம் புதைக்கப்பட்டு வரும் நிலை யதார்த்தமாகிறது. மனிதா, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக உனக்குள் இருக்கும் அழிந்து போகும் தீய குணங்களையும் பிறரை அடக்கியாளும் பரிசேய எண்ணத்தையும் பாதாள குழிக்குள் புதைத்துவிட நீ விரும்பினால், இதோ இயேசுவின் புனித அடக்கம் உனக்கு புதிய தொடக்கத்தை தரும். இதோ புதிய உயிர்ப்பு என்னும் நற்செய்தியை உனக்கு தரவே புதிய கல்லறையில் அடக்கமாகிறார் இயேசு என்பதற்காக நிலை வாழ்வெனும் விண்ணக பரிசை பெற்றுக்கொள்ளவே புதிய கல்லறை பேசுகிறேன். வித்தியாச மனிதன் விதைக்கப்படுவது விருட்சமாகவே. அது தெரிந்தும் இயேசு என்னும் வித்தியாச இளைஞனின் புனித வாழ்வை கண்டும் புனித பாதையில் புதிய எண்ணங்களுடன் பயணம் தொடர நீ விரும்பினால் நானும் மகிழ்வேன். மரித்த உன் உடலை தாங்கும் இயேசுவின் புதிய கல்லறையாக. ஜெபம். புதிய எண்ணங்களில் நான் அனுதினமும் வாழ புதைக்கப்பட்ட இயேசுவே, நீர் தரும் புதிய உயிர்ப்பின் அனுபவத்தை என் வாழ்வில் அனுபவிக்க என் மனதின் தீய எண்ணங்களை அப்புறப்படுத்தி புதிதாக வெட்டப்பட்ட புனித கல்லறையாக நான் மாற அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவது. கர்த்தாவே, உமது சனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதையும் சுவாமி. தயவாயிரம் சாமி, தயவாயிரம். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது சனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதையும் சுவாமி. தயவாயிரம் சாமி, தயவாயிரம். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது சனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதையும் சுவாமி. தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். எல்லா வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வதைப்போரிடம் தயங்காமல் தம்மையே கையளித்தார். சிலுவின் கொடிய பாடுகளுக்கு ஆளாகி அவர் மீட்டருளின இந்த உமது அடியோர்கள் குடும்பங்களின் மீது கருணைக்கண் நோய்க்கருள உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். உடைய திருமகனின் பாடுகளாலும் சிலுவை சாவினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீர். பேரிரக்கத்துடன் நீர் ஆற்றிய இம்மீட்பு செயலின் பயன் எங்களில் எங்கும் நிலைத்திருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவருடைய சாவிலே வெளிப்பட்ட உமது பேரன்பை கண்டுணர்ந்து நாங்கள் அவ்வன்பிலே என்று நிலைத்து வாழ்ந்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அச்சிஷ்ட பாப்பானவரின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நாளை காலை 5:30 மணி அளவில் திருப்பலி நடைபெறும்.